காய்ஸ் இப்போ கர்துல்லா தான் காய்ஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ நமக்கும் கர்துல்லாக்கும் பார்த்தீங்கன்னா 39-40 கிலோமீட்டருங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏடிஎம் ஏதாச்சும் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா அங்கே வந்து கையில் தாங்க கேஷ் வேணும். ஸோ அக்கௌண்ட்டில் கேஷ் இருந்தால் வருதுங்களா அப்படிதான். ஸோ அங்கே வந்து அக்கௌண்ட்டில் ஏதோ ஒக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம் பை பண்ணிவிடுங்க. ஸோ சிம்மோட ரேட் பார்த்தீங்கன்னா 750ங்க. ஸோ எல்லாமே ரேட்டிங்க ஹெவியாக தான் இருக்குது. ஒரு ஜியோ சிம் வித்தின் வந்து 20 டேஸ் ரீசார்ஜோட வந்து அவ்வளோ கேஷாங்க. ஸோ ஆனால் என்ன பண்ணுறது தெரியல, நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ நம்ம கன்ஃபார்ம் வாங்கி தான் ஆகணுன்றதுனால அவங்க அந்த ரேட் சொல்கிறாங்க. ஸோ ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த மிரரையும் ரெடி பண்ணிவிட்டோம். இந்த மிரர் என்னடா ப்ரோக்கனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போட்டோம்லங்க. ஸோ அப்போயே அது டேமேஜ் ஆச்சு, அதுதான் அது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட்டும் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஓகே தான் கைஸ், இப்போ அப்படியே மாறணுமா ரைட் பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ் அதை விட இன்னொரு என்ன மைனஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் SD கார்டு மெமரி கார்டு வாங்கலைங்க. ஸோ கேஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேஷ் வந்து நாளைக்கு தான் வரும். ஸோ அதனால் மெமரி கார்டு வாங்கலைங்க. ஸோ ஃபுட்டேஜில் இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளானுமே இல்லை. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக லே தாங்க, லே சிட்டி. நான் விட லேனா வேறு மாதிரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சா சேம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ என்ன ஒன்று ஓகே தான். ஓ குழந்தை இனிமேல் போட்டு பார்த்து பொறுமையாக ஓட்டணுங்க. ஸோ ரொம்ப டேமேஜ் வாங்கிட்டான். ஸோ நம்ம அந்த ஹீல்ஸ் எல்லாம் ஏற்றி ரொம்ப டேமேஜுங்க. ஓகே பார்த்துக்கலாங்க. ஸோ ரைடுன்னு இருந்தால் இப்போல்லாம் ஆக தானே செய்யும். ஸோ பார்த்துக்கலாம். வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்து தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்டா நெக்ஸ்ட் மந்த்னா நம்ம வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நிறைய எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ நமக்கு நிறைய பிளேஸ் சூஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பசங்களாம் அன்எக்ஸ்பெக்டடாக கூப்பிட்டு பிளான் பண்ணி அப்படி இப்படி பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் அவ்வளோ நமக்கு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம நேபாள் ரைடு வரும்போது கண்டிப்பாக லே வருவோம். ஸோ லே வந்து ஸோ நிறைய பிளேஸில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃபுல்லாக லே சிட்டி தாங்க. ஓ சின்ன வீடுங்களாக இருக்குது. ஃபுல்லானா மேலே ரொம்ப ஹைட்டில் போக போகிறோம். ஸோ அங்கே ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஒரு ப்ரோ என்ன சொல்லி அனுப்பிச்சுடுறாரு, நீங்கள் வந்து கீயை சாவி ஆஃப் பண்ணால் கூட பொறுமையாக ஆஃப் பண்ணுங்க. டக்குன்னு நீங்கள் அவ்வளோ சுறுசுறுப்பாக அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப கம்மி, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் 16,000 ரூபா வாங்க. ஸோ நிறைய ஏதோ கலெக்ட் பண்ணோம். ஓகே பார்த்துக்கலாம், ப்ளஸ்ஸோ மைனஸோ போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோ முன்னதாக போயிட்டு இருக்காரு, பார்த்துக்கலாம். ஓ ரோட்லாம் நல்லா தாங்க இருக்குது, க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பைக் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஓகே தான், போய்டும். நம்மளது டேங்க் ஃபுல் பண்ணால் கரெக்டாக மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 கிலோமீட்டர் போகுங்க. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். 400 தெரியல, இப்போ செக் பண்ணுவோமா. 11,070 இருக்குங்க, 71. நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஸோ 17 வச்சுப்போம். 117 ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அது 400 கிலோமீட்டர் கவர் ஆகுதா பார்க்கலாம். குளிருது காய்ஸ். நான் ரைடிங் ட்ரெஸ் தான் போட்டுருக்கேன். ஸோ அந்த க்ளவ் அதெல்லாம் ஒன்றும் போடலை காய்ஸ். குளிருது காய்ஸ். க்ளவ் அந்த ஷொட்டெல்லாம் போடலை, பார்த்துக்கலாம். 10 பூம். வாவ் பயங்கரமாக குளிருதுங்க. ஓ மை காட். ஹாய். குட்டி பையன் க்யூட்டாக இருக்கும். ஓ யார் வர எங்க நம்ம ஹெல்மெட் போட்டு இருக்கல. ஸோ பைத்தியக்கார மாதிரி வந்து குறுக்க கிராஸ் பண்ணுறோம். சரி நம்ம ஹெல்மெட் போட்டு இருக்கோம். ஏரில் கொஞ்சம் லாங் ஆறுன்றதுனால அப்படியே வந்து நெத்தி அந்த கண்ணு மறைக்கிறேங்க. ஓ
மை காட், நம்ம மேலே போக போகிறோங்க. ஓ பஞ்சர். ஸோ கார் பஞ்சர் கடை போல். வா எவ்வளோ மேலே போக போகிறோன்னு தெரியல, பட் ஆனால் போயிட்டே தான் இருக்கும். வா இன்னும் பாருங்கள், இந்தியா ஃப்ளாக் செம்மையாக இருக்குது. ஜெய் ஹிந்த். வாவ் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் ஆனால் பயமாக குளிர்த்து முடியல, பயமாக குளிருது. ஓ மை காட். நம்ம ப்ரோ மட்டும் தெர்மல் ஆயிரு அது இதுன்னு நிறைய போட்டு இருக்காருங்க. ஸோ அதனால் அவர் குளிர் தெரியல. நம்ம சைஸ், நம்ம ஹைட் அண்ட் வெயிட் இருந்தால் நம்ம ஏதாச்சும் பிடுங்கிக்கலாம். ஸோ அவர் ரொம்ப ஹைட் இல்லை, ஸோ அதனால் பிடுங்க முடியல. ஓ வாவ், அங்கே பாருங்க இவ்வளோ ஃப்ளாக் கட்டி வச்சுருக்காங்க. சாமங்க வேற மாதிரி. வாவ் சாமங்க வேற மாதிரி எவ்வளோ ஃப்ளாக் பாருங்களேன். ஓ செம்மையாக இருக்குல்ல. வாவ் சிட்டியை பாருங்க, செம்ம பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்காங்களா. வாவ் வாய்ஸ் நமக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாது. ஸோ ஃப்யூச்சரில் போக போக கண்டிப்பாக இன்னும் பயமாக பேச இன்னும் நிறைய ட்ரைன் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங் பிகினிங்ன்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா. வா செம்மையாக இருக்குங்க அதெல்லாம் பிளேஸில். வாவ் ஏன்னா ஆனால் எல்லா வீடும் பாருங்களா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மெமரிலாம் வந்து அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ குவாட்ரஸ்ட்டு சம்திங், குவாட்ரஸ்டா இல்லைங்க, கவர்மெண்ட் குவார்டர்ஸ்டோ சம்திங், கவர்மெண்ட் குவார்டர்ஸ் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி போடாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே ஃப்ளாகாக தான் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயே ஃப்ளாக் இருக்குது. ஓ வாவ். நான் கேட்டேன் இந்த ஃப்ளாகுக்கெலாம் வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்கான். ஸோ என்னென்ன மீனிங்னா எனக்கு சொன்னது வந்து நிலம், காற்று, நீர், ஆகாயம், பூமி. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நிறைய வந்து காட்ஸ், சாமி, அந்த மாதிரி நிறைய இது ஏதோ சொன்னாங்க. ஸோ நம்ம ஃப்ளாக் வாங்கிட்டு போகணுங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது ஒரு 5 ஃப்ளாகாச்சும் வாங்கிட்டு போகணும். ஸோ நம்ம ஈவினிங் காலையில் பயங்கரமாக ஒன்று கட்டணுங்க. கோ ஸ்லோவாக தாங்க போகிறேன். ஹார்ன் அடிக்கணுமாங்க. ஸோ அந்த இதுவில் இருக்குல்ல, ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுவோம். டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் இல்லை அதெல்லாம். ஸோ அது வந்து பாறையோட ரூல்ஸ். நீ ஹிந்தியில் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே பார்க்காத மாதிரி போயிடணும். ஸோ ஏன்னா நம்ம தான் ஹிந்தி தெரியாதுல்ல. ஓ பைக்கை ஆட்டி ஓட்டலாமா வேணாம். ஓ இங்கே ஃபியூல் பங்க் பண்ண இருக்குது ஹெச்பி. நம்ம தான் ஃபியூல் தான் ஃபுல் பண்ணிட்டோமே, டேங்க் ஃபுல் பண்ணிட்டோமே. ஸோ பட் ஆனால் கேஷ் எடுக்கணுங்க, கையில் கேஷ் எடுக்கணும். ஸோ பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் போய்ட்டு. வா பயங்கரமாக குளிருது, ரொம்ப குளிருதுங்க. ஏதாச்சும் என்ட்ரி. ஆமாம் காய்ஸ், நம்ம வந்து பர்மிட் போட்டுட்டோம். என்ன நடக்கிறாங்க? வாட் இஸ் திஸ்? Own bike. Okay, thank you. Okay, bye. Thank you. Guys, check பண்ணுறாங்க. ரெண்ட் பைக்கா ஸோ ஓன் பைக்கா அப்படின்னு கேட்குறாங்க. யூ ஹேர் அண்ட் ஒன் த ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. ஆமாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஹை மோட்டரபிள் ரோடுக்கு தாங்க போகிறோம். ஸோ இந்த உலகத்திலே இந்தியாவிலே வந்து ரொம்ப ஹையஸ்டான, ரொம்ப ஹைட்டில் இருக்கிற ஒரு மோட்டரபிள் ரோடுங்க கர்துங்களாலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் போகணும். 70 50 சம்திங் ஏதோ சொன்னாங்க. நம்ம ஏதோ டீட்டெயில் கேட்கல, நம்ம ப்ரோ தான் கேட்டிருக்காரு. வாய்ஸ் பேச முடியல. வாய்ஸ் லிப்பெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா அந்த பனியெடுப்பு மாதிரி வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்குங்க, முடியல. பட் இருந்தாலும் இதெல்லாம் யாருக்காக? உங்களையே நம்பி இருக்கிறவங்களுக்காக. வாவ் செம்மையாக இருக்கு. வாவ் லாரி பார்க் பண்ணுறாங்க போல. வெல்கம்ஸ் யூ டு நர்பாவல்லி வெள்ளி.
ஓ மை காட், நம்ம இங்கேருந்தே மலை மேலே தான் ஏறுவோமா? ரொம்ப ஹையஸ்ட் ரோடுன்றாங்க, நம்ம வண்டி ஏறுமா? வாய்ஸ் நேற்று வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல கீழே வந்து ஃபுட் வேஸ்ட் உடஞ்சிச்சுல. ஸோ அது எப்படி உடஞ்சிச்சுன்னா, ஸோ ரோடு வந்து ஆஃப் ரோடுங்க, ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஸோ இதே மாதிரி தாங்க, ஸோ இதே மாதிரி மேலே ஏற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஏறிடலாம், இதுலேயே ஃபாஸ்ட்டாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க. செகண்ட் கியரா தேர்ட் கியரா சரியாக தெரியல. ஸோ போட்டு மூவ் பண்ணேன், வண்டி ஆனால் ஏறிடுச்சு. அப்புறம் வந்து ஏறல, டயர் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் அப்படியே வந்து மின் பிரேக் பிடிச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே பின்னாடி வச்சுட்டே வந்து கீழே விழுந்துருச்சுங்க. குழந்த மாதிரி பார்த்து வச்சுருந்தேன். ஸோ ட்ரெயினில் தான் பாதி உடைச்சானுங்க. ஸோ நம்மளாக உடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. ஓகே பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சிம்பிள், அவ்வளோதான். இது ஏதோ பிளே கிரவுண்ட் போல. வாவ், அமேசிங் அமேசிங், வாவ், செமையாக இருக்குங்க. பயங்கரமாக குளிர் தரம். இது வந்து கோன்பாசா லே வியூ பாயிண்ட். 13,000 ஃபீட்டாங்க. இது 13,000 ஃபீட்டோ 1,300 ஃபீட்டோ இது இருந்துச்சு, நான் சரியாக பார்க்கல. வாவ், இந்த பிளேஸுக்கெலாம் நான் வருவேன்னு நினச்சி பார்க்கலையே. நம்ம அப்படியே முன்ன போவோம். இல்லை ஃபுல்லாக பாருங்களா, ஃபுல்லாக மழை தாங்க. வாவ், நம்ம மலையிலே ட்ராவல் பண்ணுறோம். நேற்றும் ஃபுல்லாக மலையிலே காய்ஸ். ஆனால் என் லைஃப்பில் மறக்க முடியாத ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆஃப் ரோடு 500 கிலோமீட்டர் ஓட்டுறது கண்டிப்பாக மறக்க முடியாது. ஆனால் நிறைய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஒரு 3 டைம் கீழே விழுந்தோம். பட் பார்த்துக்கலாம். அதுதாங்க நான் வந்து அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸோ கீழே விழுந்து கிடக்கிறது பெருசு இல்லைங்க. ஸோ கீழே விழுந்து வாயில் வரமாட்டேதுங்க. ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, கீழே வீழுறதுன்னு வாயில் வர முடியுது. ஓகேங்க, அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, கீழே விழுறது பெருசு இல்லைங்க, ஸோ விழுந்தே கிடப்பது தான் பெருசு. ஸோ ஐயோ தப்பா சொல்கிறேனே, கீழே விழுறது பெருசு இல்லைங்க. ஸோ தப்பா சொல்கிறேங்க. ஸோ அந்த இடத்துல என்ன புரிஞ்சுங்கன்னா, ஸோ கீழே விழுறது அவமானம் இல்லைங்க, ஸோ கீழே விழுந்தே கிடப்பது தான் அவமானம். ஸோ இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க் விடலைங்க. ஸோ நம்மளால் முடியும், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் இருந்தாலும் நம்ம வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம யூனிகான் கூப்பிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுங்க, ஸோ பார்த்துக்கலாம். ஓப்பா, எல்லாம் பார்த்துக்கலாம் காய்ஸ். ஸோ நடக்கணும்னு இருந்தால் நடக்கும் காய்ஸ், சிம்பிள் காய்ஸ். நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று கேட்டேங்க. ஸோ குட்டி ஸ்டோரி வந்து கேட்டேன்னா, ஸோ ஓகே முன்ன கேட்டேன், ஓகேங்களா. ஸோ அந்த குட்டி ஸ்டோரி வந்து உங்களுக்காக நான் வந்து அதை வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. சப்போஸ் அந்த குட்டி ஸ்டோரி பிடிக்கல வச்சுங்களேன், ஸோ அந்த குட்டி ஸ்டோரி மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபார் 2 minutes ஃபார் குட்டி ஸ்டோரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தருக்காச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்று நடக்கும். ஒருத்தர் வந்து மரக்கிளையை வெட்டிட்டு இருந்தாருங்க, ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஏங்க மரத்தை வெட்டுறீங்க, மரம் என்ன பண்ணுச்சு, மரத்தை ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டாராம். ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாராம், ஸோ நான் வந்து மரத்தை வெட்டலை, மரத்தோட கிளையை வெட்டுறேன். ஸோ கிளையை ஏன் வெட்டுறேன்னு கேட்டதுக்கு வந்து அவர் வந்து சொன்னாராம், ஒரு ராஜா வந்து 2 ஈகிள்ஸ் வாங்கினாராங்க, ஓகேங்களா. ஸோ அந்த 2 ஈகிள்ஸ் வாங்கி ஸோ அதை நல்லா பறக்கணும் அப்படின்றதுனால அது நம்ம நாட்டிலேருந்து பறக்கணும் அப்படின்ற தாட்டோட வந்து அதை வளர்த்தாராங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு ஈகிள் வந்து கொஞ்ச நாள் போச்சான், பறந்துடுச்சான். இன்னொரு ஈகிள் வந்து அந்த கிளைமலையே உக்காந்துட்டு இருந்துச்சா, அது போகலையாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து என்னடா இது துரத்தி பார்க்குறாரா, ஏதோ பண்ணி பார்க்குறாரா, போகலையா. சரி ஓகே, அந்த பருந்து ஈகிள் வாங்கின ஒருத்தராண்டே போயிட்டு, ஸோ என்ன இதுக்கு என்னாச்சு, ஏன் போகலை, இது ஏதாச்சும் ட்ரீட் பண்ணி அவங்க பண்ணால் போகும், அவங்க பண்ணால் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் பண்ண சொன்னாராங்க, ஓகேங்களா. ஸோ அந்த விவசாயி கூப்பிட்டு வந்து ஸோ வந்து அவர் விவசாயி கூப்பிட்டு வந்து பண்ணாராம். அவர் வந்து ஒன்று பண்ணாராம். ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து அது வந்து அதை விட ஹைட்டாக பறந்து போயிடுச்சாங்க, ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்ணார், எப்படி நான் இவ்வளோ நாள் பண்ணேன், ஏதோ பண்ணேன், பட் ஆனால் பறக்கலை, நீங்கள் என்ன பண்ணீங்க பறந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அது உக்காந்துட்டு இருந்த கிளையை வெட்டினேன். ஸோ கிளையை வெட்டினதுனால அது பறந்து போச்சு, அந்த கிளை அதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அது அங்கேயே உட்காந்து இருந்திருக்கு. ஸோ அப்படின்னு சொன்னாராம். ஸோ என்னடா நீ இந்த ஸ்டோரியை சொல்கிற, இதில் என்னடா இருக்குது, பருந்து வந்துச்சு, பருந்து
பறந்து போச்சு, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதே மாதிரி தாங்க நிறைய கம்பெனி ஒர்க் போகிறவங்க, நிறைய ஒரு கம்ஃபர்ட்டாக நிறைய ஒர்க் போகிறவங்க, ஸோ சின்ன சேலரியாக இருக்கட்டும், பெரிய சேலரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸுக்கு உக்காந்துருவாங்க. ஸோ தென் வந்து அதை தாண்டி நம்ம போக மாட்டோம், மூவ் பண்ண மாட்டோம். இதுவே கம்ஃபர்ட் நல்லா கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்காங்க. ஸோ அந்த கலையை வெட்டிட்டு நம்ம இன்னும் பறக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, இன்னும் மேலே கண்டிப்பாக போகலாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை மட்டும் கொஞ்சம் கமெண்டில் போட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு இதுவே கம்ஃபர்ட்டாக இருக்கும், இதுவே ஓகே, இந்த லைஃபே நல்லா இருக்குது அப்படின்றத விட அந்த கலையை வெட்டிட்டு நம்ம இதுக்கு மேலே பறந்து வச்சு இதுக்கு தாண்டி நிறைய லைஃப் இருக்குங்க. ஸோ நம்ம பறந்து போய் பார்த்தா தாங்க தெரியும். ஸோ நம்ம இங்கே இருந்துகிட்டே இதுவே ஓகே, இதுவே நல்லா இருக்குது, ஸோ நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு மேலே போயிட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், எல்லாராலையும் கண்டிப்பாக முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம இந்த ஸ்டோரி வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கார்துங்களா போக வந்து இன்னும் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ என்னடா 20 மினிட்ஸாக வந்து ரோட்டில் நீ பேசிட்டு போகிறதே காமிக்கிறியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னலைங்க. ஸோ நம்ம ஃபுல்லாமே கவர் பண்ணணும், அது மட்டும் தான் எங்கள் தாட். ஓகேங்களா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நீங்கள் வந்து கார்துங்களா போகிறது, ஸோ கார்துங்களாவில் போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் கைஸ். ஓகேங்களா கைஸ்? இதை விட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பர்த்டே வந்து June 25 வருதுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த June 25 வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு பிரான்ச் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது கைஸ். ஸோ 2 இடத்துல ஷாப் வந்து நான் வந்து புக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பட் ஆனால் 2மே இப்போ வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க. ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்க அப்படின்றதுனால அது ஃபுல்லாக கிரவுண்டு ஃபுல்லாமே இடிக்க போகிறேன் அப்படின்னு சம்திங் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 25 ஆனால் ஓப்பன் பண்ணி ஆகே ஆகணும், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரீம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக மேலும் வீடியோ போகிறேன் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் மற்ற இதுவெல்லாம் பார்ப்பேங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், டேக் கேர், டாடா பை பை. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.